வேத தியானம் யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீ இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் இலக்கத்தின்படி கணக்கு பார்க்கும் பொருட்டு அவர்களை எண்ணும்போது அவர்களுக்குள்ளே ஒரு வாதை உண்டாகாதபடிக்கு அவர்களில் ஒவ்வொருவரும் எண்ணப்படும் சமயத்தில் தன் தன் ஆத்துமாவுக்காக கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை எண்ணும்போது வாதை வராதபடிக்கு கர்த்தருக்கு மீட்கும் பொருளை கொடுக்க வேண்டும். இதை எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்றால் 1/2 சேக்கல் கொடுக்க வேண்டும். ஏன் கடவுள் இப்படி கேட்கிறார் என்கிற ஒரு கேள்வி எழும்பலாம். அதற்கான பதிலை நாம் பார்ப்போம். மனிதனை படைத்ததே கடவுளை ஆராதிக்கும்படியாகத்தான் மனிதனை படைத்தார். எப்படி ஆராதிக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஆராதிக்க வேண்டும், ஒவ்வொரு மாதமும் ஆராதிக்க வேண்டும், அவன் ஆயுள் நாள் முழுவதும் ஆராதிக்க வேண்டும். அவன் வேறொரு வேலையை செய்யக்கூடாது. அந்த மனிதனுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையையும் ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்து விட்டார். அதை சாப்பிட்டு விட்டு ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் கடவுளுடைய திட்டம். ஆனால் மனிதன் பாவம் செய்தபடினாலே அந்த நிலைமை மாறிவிட்டது. அவன் நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி பாடுபட்டுதான் அவன் உயிர் வாழ வேண்டும் என்கிற நிலைமைக்கு அவன் தள்ளப்பட்டு விட்டான். அதன் நிமித்தமாக இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வேலை செய்தால்தான் அவர்களும் சாப்பிட முடியும், மற்றவர்களும் சாப்பிட முடியும். அப்படி என்றால் அவர்கள் வேலை செய்து கொண்டே இருந்தால் எப்படி அவர்களால் கடவுளை ஆராதிக்க முடியும்? அவர்கள் ஆராதித்து கொண்டே இருந்தால் தன் வயிற்றிற்கு எப்படி ஆகாரம் புசிக்க முடியும், வேலை செய்ய முடியும்? அதனால் கடவுள் என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் வேலை செய்துதான் ஆக வேண்டும். 6 நாள் வேலை செய்யுங்கள், ஒரு நாள் கடவுளுக்கென்று கொடுங்கள். இன்னும் நான் ஏற்படுத்தின நேரங்களில் நீங்கள் கடவுளுக்கென்று நேரத்தை ஒதுக்குங்கள், மற்ற நேரங்களில் வேலை செய்யுங்கள். அதனால் நீங்கள் வேலை செய்யுங்கள், ஆனால் மீட்கும் பொருளாக 1/2 சேக்கல், தலைக்கு 1/2 சேக்கல் காணிக்கையை கொடுங்கள். அந்த காணிக்கை எதற்கு என்றால் திருப்பணிக்காக வைத்து கொள்ளப்படும் என்று சொல்லுகிறார். இந்த திருப்பணிக்காக என்று சொன்னால் ஆண்டவரை எல்லா நேரமும் எல்லா நாளும் ஆராதிக்கிறதற்காக ஆண்டவர் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தினார். அவர்களை தான் ஆசாரியர்கள் என்று சொல்லுகிறோம், லேவியர்கள் என்று சொல்லுகிறோம், இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியர்கள் என்று சொல்லுகிறோம், பாஸ்டர்கள் என்று சொல்லுகிறோம், உடன் ஊழியர்கள் என்று சொல்லுகிறோம். இவர்களுடைய வேலை ஆண்டவர் படைக்கும்போது என்ன நோக்கத்துக்காய் படைத்தாரோ ஒவ்வொரு நாளும் கடவுளை ஆராதிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த மீட்கும் பொருளை காணிக்கையாய் கொடுத்தார்கள் அல்லவா, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அவர்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் போராட வேண்டும். இவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். மீட்கும் பொருளை காணிக்கையாக கொடுத்தவர்கள் வேலை செய்து பிரயாசப்பட்டு அதில் கிடைக்கிறதை இந்த ஊழியத்திற்கென்று கொடுப்பார்கள். அதனால் நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், கடவுளுடைய பணியை செய்கிறவர்கள் கடவுளுடைய பணியை மட்டும் செய்ய வேண்டும். அந்த ஜனங்களுக்காக எப்பொழுதும் திறப்பிலே நிற்க வேண்டும், ஜனங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும், ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும், ஆராதனை செய்து கொண்டு இருக்க வேண்டும். மற்ற ஜனங்கள் அவர்கள் வேலை செய்யலாம், கர்த்தர் குறித்த நேரத்தில் அவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆனால் அவர்களுடைய சம்பாத்தியத்திலே கடவுளுக்கென்று ஒரு பகுதியை காணிக்கையாய் கொடுக்கும்போது அது திருப்பணிக்காக செலவிடப்படும். கர்த்தருக்கு என்று நியமிக்கப்பட்டு ஊழியத்திற்கென்று பிரித்தெடுத்தவர்கள் வேலை செய்யக்கூடாது. வேலை செய்து கொண்டே ஊழியம் செய்யலாம். ஆனால் ஊழியத்திற்கென்றே நியமிக்கப்பட்டவர்கள் ஊழியத்தை மட்டும் செய்து அந்த வேலை செய்கிற ஜனங்களுக்காக எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும்.